மாயக்காரா எபிசோட் 1ல பார்ட் 1 வந்து இன்னும் நீங்கள் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம டாக்டர் தஃபுனை தான் காமிக்கிறாங்க. தஃபுன் வந்து ப்ரெஸ் மீடியா முன்னாடி உட்காந்து அந்த லேடி தாரா இருக்காங்க இல்லையா, மயக்கப்பட்டு கீழே விழுந்தவங்க, அவங்களோட கேஸ் இவங்க தானே பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த லேடியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு, எதனால் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியோட கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ப்ரெஸ் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் தஃபுனுக்கு இந்த கேஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது. அவங்களுக்கு என்னாச்சு, எதனால் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது டக்கோசின் அப்படிங்கிற மாதிரி அந்த மருந்து வந்து இதில் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த மருந்து வந்து ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்களே அவங்க யூஸ் பண்ணுற மருந்து. அது அளவாக எடுத்துக்கிட்டால் ஹார்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக போயிடும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த இடத்துல அடிபடுறதுனால டாக்டருக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம டாக்டரும் தாராவும் 2 பேரும் எதிர்த்து மீட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் வந்து தாரா கையில் இருக்கிற மெடிசன் பேக் இதெல்லாமே பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த லேடியே இருந்துட்டு ஆமாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன், இப்போல்லாம் கண் பார்வை ரொம்ப மங்கலாக இருக்குது, ஏன்ட்டே தெரியல, ஒரு மாதிரி க்ரீனாகவும் எல்லோ கலராகவும் மிக்ஸ் ஆகி தெரியுது, அதனால தான் சும்மா செக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த தாரா வந்து டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதெல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மருந்து தான் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் கிட்ட சொல்லல. ஸோ இந்த மாதிரி மெடிசன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எதனால் வருது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சிபிஆர் இதெல்லாமே கொடுத்து அவங்க இப்போ ஐசியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எங்களோட டீம் வந்து அவங்கள நல்லாவே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் வந்து ப்ரெஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்ட்டு போகிறாங்க. அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்களும் போகலான்னு பார்த்தா ப்ரெஸ் வந்து அவங்கள போக விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் உங்ககிட்ட சில கொஸ்டின்லாம் கேட்கணும், நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டரும் சீஃப் டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. இவர் மட்டும் உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம என்ன காமிச்சா நம்ம ஈன் பையன் நல்லா ஜாலியாக அழகாக சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத விதமாக நம்ம ஈனுக்கு ஆப்போசிட்டில் பைக்கில் ஒரு ஆள் போக அந்த ஆள் வந்து நம்ம இன்னும் இடிக்கிற மாதிரி போக நம்ம ஈன் பையன் பயந்துட்டு சைக்கிளில் இருந்து கீழே விழுக அவனோட கையில் வந்து அடிபட்டுருது, அவனோட மணிக்கட்டில். அப்புறம் ஒரு வழியாக எழுந்திரிச்சு மேலே சைக்கிளை தள்ளிக்கிட்டேவும் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம துள் பையன் நம்ம இன்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற கையை உதறிக்கிட்டே வரானா. இது வந்து துள் பார்த்துட்டு அவன் கையை பார்த்துட்டு டே என்னாச்சு உன்னோட மணிக்கட்டுக்கு, என்னதான் பண்ணி தொலைச்ச, எங்கேயாவது போய் எதையாவது வாங்கிட்டு வந்துடுறேன், இப்போ என்னத்தடா பண்ண, சரி வா வீட்டுக்குள்ள உனக்கு நான் ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி துள் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி துள் கூட போகிறான். நம்ம துள்க்கு இன் மேலே ஒரு கண்ணு இருக்கு போல. இந்த விஷயம் நம்ம இன்னுக்கும் தெரியும். நம்ம இன்னும் இருந்துட்டு துள்கிட்ட நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு துள் இருந்துட்டு ஏன்டா நாளை எங்கெல்லாம் வரக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி இந்த அம்மா உனக்காண்டி சாப்பாடு இதெல்லாமே கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி துள் வந்து இன்கிட்ட கொடுக்குறான். இன்னுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓ நிஜமாவாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாண்டா இந்தா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வந்து அப்படியே எடுக்கிறான். ஆனால் அவனால் எடுக்க முடியல, கை வந்து ரொம்ப வலிக்குது. இது வந்து துள் பார்த்துட்டு நம்ம இன்னோட கையை பிடிச்சிட்டு டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எங்கே தான் போய் இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்க, ஏன் என்ன சும்மா சும்மா கவலைப்பட வச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி துள் வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு இங்கே பாரு நான் ஓகே தான், நீ ஏன் என்ன நினச்சலாம் கவலைப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இன் வந்து துள்கிட்ட கேட்க துள் இருந்துட்டு ஏன்டா நான் உன்னை நினச்சி கவலைப்படக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி துள் வந்து இன்கிட்ட கேட்குறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு நீ என்ன என்னோட இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறியா இல்லை அப்படி என்ன நீ என்ன டாக்டரா என்ன அப்படிங்கிற மாதிரி இன் வந்து துள்கிட்ட கேட்க துள் இருந்துட்டு இங்கே பாரு தேவையில்லாமல் கொஸ்டினை வந்து சேஞ்ச் பண்ணாத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி துள் வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு இங்கே பாரு நீ ஒரு ஃப்ரெண்டாக என் மேலே அக்கறைப்படுறேன்னா படு, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் ஒரு ஃப்ரெண்டை விட மேலேனா அது எனக்கு வேணாம், நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து துள்கிட்ட சொல்ல நம்ம துள்ளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம துள் இருந்துட்டு அவன் கையை அப்படியே விட்டுட்டு இங்கே பாரு நான் அவன் மேலே கேரிங் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருந்துக்கிறேன், ஆனால் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் நீ போய் டாக்டர்கிட்ட உன்னோட கையை வந்து செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி துள் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு துள் இருந்துட்டு சரி இந்த ஃபுட்டை சாப்பிடுவியா இல்லை சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு கண்டிப்பாக நான் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்க அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். ஐயோ துள் பையிலே இவெல்லாம் உனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டான், உனக்காண்டி ஒருத்தர் வருவான் பாரு அவன் தான் உனக்கு சூப்பராக செட் ஆவான், கொஞ்சம் வெயிட் பண்ணு டேரக்டர் உனக்காண்டால சீக்கிரமாகவே உங்ககிட்ட அனுப்பிச்சிருவாங்க. கையை செக் பண்ணுறதுக்காண்டி இன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். வந்த இடத்துல நம்ம தஃபுனை மீட் பண்ணுறான். தஃபுன் நம்ம இன்ன பார்த்துட்டு இன் பக்கத்தில் வந்து என்னாச்சு அடிக்கடி ஜோசியம் பார்த்ததுனால கை இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து இன்னும் கலாய்ச்சிட்டு இருக்க இன்னுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவன் வேற எங்கே போனாலும் வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இன் வந்து நம்ம தஃபுனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் இன் வந்து அவனோட கைக்கு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கான். டாக்டர் இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த கையை வந்து மூவ் பண்ணாமல் இருங்க, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு தஃபுன் வரான். தஃபுன் வந்துட்டு எதுவும் மோசமாலாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்த டாக்டர்ன்ட்டு நீ என்ன இவன் கூட வந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு தஃபுன் இருந்துட்டு இல்லை நான் சும்மா பார்க்கறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டாக்டர் இருந்துட்டு அப்போ இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை ஏதோ பெருசாக ஆயிடுச்சுன்னா அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். டேய் சும்மா மணிக்கட்டில் தாண்டா அடிபட்டிருக்கு, அதுக்கு என்னடா பெருசாக ஓவராக சீன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பேச நம்ம என்ன இருந்துட்டு சரி ஓகே நாங்கள் இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டர் இருந்துட்டு சரி ஓகேப்பா நீ கிளம்பு, நான் கொஞ்சம் மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை நீ கரெக்டாக வேலைக்கு எடுத்துக்க, அது போட்டாலும் இதெல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து
போகிறான். நம்ம தப்புன்னு இருந்துட்டு இவனை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இன்னுக்கு கடுப்பாதா. இன் வந்து நம்ம தப்புனை பார்த்து முறைச்சிட்டு இவன் வேற எப்போ பார்த்தாலும் கடுப்பேற்றிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இன் வந்து நம்ம தப்புனை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நம்ம தப்புன்னு அவன் போனதுக்கப்புறம் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம இன் வந்து மெடிசன் வாங்குற கண்டி அந்த கவுண்டரில் வந்து உட்காந்துருக்கான். இவனோட நம்பர் வந்து 305 இப்படி உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம தப்புன்னு வரான். தப்புனும் போய் நம்ம இன் பக்கத்தில் உட்காந்து இன்னும் பார்த்து ஏன்டா வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது உன்னோட ஜாதகத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு வர மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து இன் கிட்ட கேட்க இன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாது. இன் வந்து தப்புனை பார்த்து முறைச்சிக்கிட்டேவும் இப்படிதான் டாக்டர்ஸ் எல்லாருமே இங்கே வர பேஷண்ட் கிட்ட இப்படி தான் பேசிட்டு இருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தப்புன்னு கிட்ட கேட்க தப்புன்னு இருந்துட்டு நான் உன்னோட ஃப்ரெண்டோட பிரதராக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு சொல்கிறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு அதுக்கு நாம ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது, நீங்கள் ஒன்றும் தேவையில்லை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன் சொல்ல தப்புன்னு இருந்துட்டு உனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ வேணா இங்கே வந்து செக்கப்லாம் பண்ணிக்க என்கிட்ட ஒழுங்கு மரியாதையா அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு வந்து இன்கிட்ட சொல்கிறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் என்ன நினச்சி வரியெல்லாம் பண்ணிக்காதீங்க, என்ன நினச்சி வரி பண்ணுறதை விட்டுட்டு நான் சொன்னதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தான் எப்போ வேணாலும் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தப்புன்னு கிட்ட சொல்ல தப்புனுக்கு சிரிப்பு தான் வருது. டேய் லூஸ் மாதிரி பேசாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து இன்கிட்ட சொல்ல அப்போ கரெக்டாக மெடிசன் வாங்குறதுக்காண்டி 305 வாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம இன்னும் இருந்துட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிக்கலான்ட்டு போகிறான். டக்குன்ட்டு நம்ம தப்புன்னு வந்து அந்த மெடிசன் சீட்டை வாங்கிட்டு சரி ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது நான் தான் போவேன் என்னோட குடுற அப்படிங்கிற மாதிரி அவ வாங்க போக இவ இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல வாயை மூடிட்டு இங்கேயே உட்காரு நான் போய் வாங்கிட்டு வரேன் இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தப்புன்னு வந்து அங்கேருந்து போகிறான். நம்ம இன்னுக்கு கடுப்பாயிட்டு இவன் என்ன ரொம்ப ஓவராக தான் போகிறான், நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். அதையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லிடுறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. அவங்க இருந்துட்டு திரும்பி பார்க்க நான் உங்களை சொல்லலை ஏதோ அங்கே போகிறான்ல அந்த நாயை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம இன் மெடிசன்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து ஒரு டாக்ஸியை கூப்பிட்றான். முதல்ல ஒரு டாக்ஸி கூப்பிட்றான். அந்த டாக்ஸியில் ஒரு வயசான பாட்டி ஏறி போயிடுது. அப்புறம் ரெண்டாவதாக ஒரு டாக்ஸியும் கூப்பிட்றான். அந்த டாக்ஸியில் ஒரு பொண்ணு ஏறி போயிடுது. அந்த பொண்ணுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு. அந்த பொண்ணு ஏறி போயிடுது. இப்படியே வர டாக்ஸி எல்லாத்தையுமே யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம இன் வந்து விட்டு கொடுத்துட்டே இருக்கானா. இதை வந்து பின்னாடி நின்று நம்ம தைஃபன் பார்த்துட்டு தான் இருக்கான். தைஃபன் பார்த்துட்டு இன்கிட்ட இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நீ எப்போ தாண்டா வீட்டுக்கு போவே அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்கிட்ட தைஃபன் கேட்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு நீங்கள் என் வேலையை பார்க்குறத விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தைஃபன் கிட்ட சொல்ல அதுக்கு தைஃபன் இருந்துட்டு இப்போ தாண்டா தெரியுது என் தங்கச்சி ஏன் உன்னை நினச்சி அவ்வளோ வரி பண்ணுறான்ட்டு சொல்ல இன்னும் இருந்துட்டு ஏன் வரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம தைஃபன் இருந்துட்டு ஏன்னா நீ ரொம்ப கைண்டா ரொம்ப சாஃப்ட்டும் கூட அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் நம்ம தைஃபன் வந்து ஒரு டாக்ஸியை கூப்பிட டாக்ஸியும் வந்துருச்சு. நம்ம இன்னும் இருந்துட்டு இவன் விட்டா பேசிகிட்டே இருப்பான் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி காரில் ஏற போனால் நம்ம தைஃபன் வந்து டக்குன்ட்டு அந்த காரோட டோரை வந்து பிடிச்சிக்கிறான். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம தைஃபன் இருந்துட்டு ஒழுங்காக மெடிசன் எல்லாத்தையுமே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போடா லூசு பையில பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம இன் வந்து காரில் ஏறான். அப்படி காரில் ஏறும்போது நம்ம தைஃபன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம இன்னோட தலையில் அடிப்படக்கூடாதுன்ட்டு நம்ம தைஃபன் வந்து அந்த காரில் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிறான் அவன் தலையில் அடிப்படக்கூடாதுன்ட்டு. நம்ம இன்னும் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம தைஃபன் அவன் போகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே போயிட்டா நம்ம ஒர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பினா நம்ம தைஃபனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் பேர் கூட போக் பங்னு நினைக்கிறேன். போக் பங் வந்து அங்கே நிற்கிறான். என்னடா அவன் மேலே வச்ச கண்ணு எடுக்கவே முடியல அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்ல அதுக்கு நம்ம தைஃபன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லூஸ் மாதிரி பேசாத அவன் வந்து என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம தைஃபன். அதுக்கு அந்த டாக்டர்ன்ட்டு ஆனால் அவன் பார்க்குறதுக்கு அப்படியே இன்னொரு டைப் மாதிரி தாண்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஃபார்ச்சூன் டெய்லரையே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த டாக்டர் அவன் போகிறதே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இவர் சிரிக்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிடிக்காதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவங்க தாண்டா டேட் பண்ணுவாங்க அதையும் தான் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவரோட சிரிப்பு. அப்புறம் இங்கே 2 டாக்டர் பேசிகிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க. ஒரு டாக்டர் பேர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் போக் பங், இன்னொரு டாக்டர் பேர் கரண். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தைஃபன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு கரண் இருந்துட்டு இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் அவனை பார்க்க போயிருக்கான் சீக்கிரமாகவே வந்துருவான் அவனுக்காண்டி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கரண் சொல்ல நம்ம போக் பங் இருந்துட்டு என்னது ஃப்ரெண்டா யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க கரண் இருந்துட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம தைஃபனோட ஃப்ரெண்டும் வராங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு கூட இவன் பேர் வந்து டோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தைஃபன் வந்து அங்கே இருக்கிற டாக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். டோன் கிட்ட இந்த 2 டாக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர் பேர் வந்து போக்பாங் அவர் பேர் வந்து கரண் என்னோட மெடிக்கல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம போக்பாங்கும் டோனும் பார்க்குற விதமேவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. மேபி ஒரு வேளை கப்பலாக வரலாம் அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி 2 பேரும் கப்பலாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று இவங்க 2 பேருக்கும் பார்த்த உடனே நல்லா பற்றிக்கிச்சு. ஒரு வேளை ஒன் நைட் ஸ்டாண்டாக கூட இருக்கலாம். இந்த டோன் பையனை பார்க்கும்போது எனக்கு மைட் ஸ்டாண்டிங்கில் இந்த ஜோ பாயிண்ட் ஒருத்தன் வருவா இல்லையா அந்த லிப்ஸுக்கு கீழே இவனை பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எதுக்கு இந்த
இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாரா கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸில் வந்து நம்ம தைஃபூனுக்கு நிறைய டவுட்டெல்லாம் இருக்குது. டவுட்டுன்னு சொல்கிறத விட நிறைய சந்தேகங்கள் எல்லாமே நம்ம தைஃபூனுக்கு வர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த டக்கோசியன்ட்டு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து மூலமாக தான் நம்ம தைஃபூனுக்கு நிறைய டவுட்டெல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த மருந்து வந்து ஹார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லைட்டாக யூஸ் பண்ணனா ஹார்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா உயிருக்கே ஆபத்து, அது ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் தான் இப்போ நம்ம தைஃபூனுக்கு இடிக்குது. இந்த டக்கோசியன் மருந்தை யாரோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லேடி வந்து அந்த மருந்தை கரெக்டாக அளவாக தான் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கே தெரியாமல் சாப்பாட்லையோ இல்லை ஜூஸ்லையோ வேறு எதுலையோ கூட கலந்து கூட கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க. கேட்டுட்டு இந்த இன்ஸ்பெக்டர் டோன் இருந்துட்டு நம்ம தைஃபூன் கிட்ட ஒருவேளை அந்த மெடிசன் வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம தைஃபூன் இருந்துட்டு இல்லை கிடைக்காது, இது வந்து டாக்டர் நாங்கள் எழுதி கொடுத்து எங்களோட மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் இந்த மருந்து வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தைஃபூன் வந்து சொல்கிறான். அதுக்கு இன்னொரு டாக்டர் இருந்துட்டு அப்போனா உனக்கு யார் மேலே டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தைஃபூன் இருந்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டோனும் இருந்துட்டு ஆமாம் எங்களுக்கும் அவர் மேலே நிறைய டவுட் எல்லாம் இருக்குது, இந்த லேடியோட பேரண்ட் இறந்த விஷயத்தில் அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து நம்ம டைஃபோன் கிட்ட சொல்லிட்டு டைஃபோனை பார்த்து இங்கே பாரு டைஃபோன், உனக்கு அவர் மேலே டவுட்டாக இருக்குன்ட்டு இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் உன்னை சும்மா விட மாட்டார், உன்னோட உயிருக்கே ஆபத்தை கூட முடியலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து டைஃபோன் கிட்ட சொல்ல, நம்ம டோன் இந்த மாதிரி சொன்னது நம்ம டைஃபோன் கிட்ட சொன்னால அந்த விஷயம் தான் நம்ம டைஃபோனுக்கு ஞாபகம் வருது. இப்போ நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா நீ போலீஸ்கார மாதிரி எனக்கு தெரியலடா, ஒரு ஃபார்ச்சூன் டெய்லர் மாதிரி தான் நீ எனக்கு தெரியற அப்படிங்கிற மாதிரி நம்ம டைஃபோன் வந்து டோன் கிட்ட சொல்லிட்டு பையன் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம டைஃபோனுக்கு நம்ம சொன்னதை அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் நம்ம டைஃபோன் வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட தான் பேசிட்டு வரான். இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு யாரானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு டைஃபோன் இருந்துட்டு இதான் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஃபார்ச்சூன் சொல்லுவான்ல அந்த பையன் தான், அந்த பையனுக்கு தான் இன்ஜுரி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம டைஃபோன். அதுக்கு இவர் இருந்துட்டு என்னடா சொல்கிற, ரொம்ப சீரியஸாக, நான் வேணா வரவா கிளம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், அவன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு பேரண்ட் இருக்கா இல்லையா, அவன் வீட்டில் தனியாக தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவன் மேலே விழுகிற மாதிரி மேலே இருந்து சில பொருள்லாம் கீழே விழ பையன் பயந்துட்டு கீழே விழுந்துட்டான். இவன் கீழே விழுந்த சத்தம் ஃபோனில் அவனோட தங்கச்சிக்கு கேட்டுட்டு தான் இருக்குது. அவன் இருந்துட்டு அண்ணா அண்ணா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, பையன் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். எந்திரிச்சு நின்று தங்கச்சிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே இருந்து சில பொருள் விழுந்துருச்சு அதான் அந்த சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பொருளை பார்க்குறான். பொருளை பார்த்துட்டு அப்படியே மேலே பார்க்குறான், யார் இதை பண்ணது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மேலே ஒரு காக்கா இருந்ததுக்கு அடையாளம் கூட இல்லை, ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. அப்போ யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். பையனுக்கு ஒரு மாதிரி பயமும் வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து சொல்லியிருப்பா இல்லையா, உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் தான் உங்களுக்கு டேஞ்சரே வர ஆரம்பிக்குது, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது உங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு கூட நம்ம வந்து சொல்லியிருப்பான். அது எல்லாமே இப்போ நம்ம டைஃபோனோட கண் முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. அவனுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இப்போ நம்ம தான் காமிக்கிறாங்க. வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, அவனோட கை வந்து ரீசெக்அப் பண்ணுறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அங்கே வந்து பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகுது. நம்ம கூட அடிக்கடி ஒரு கனவு வரும் இல்லையா, ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி, அந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்போ இவன் கண்ணு முன்னாடி அங்கே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியேவும் நம்ம டைஃபோன் பையனும் பின்னாடியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். அதே மாதிரி அந்த ரெட் கலர் காரும் அங்கே ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு இங்கே என்ன நடக்க போகுதுன்ட்டு. இவன் அதை கெஸ் பண்ணி முடிக்கவே இல்லை. கரெக்டாக கார் வந்து நம்ம டைஃபோனை இடிக்கிற மாதிரி வர பையன் ஓடி போய் நம்ம டைஃபோனை அப்படியே காப்பாற்றி அந்த பக்கமாக தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் கீழே போய் விழுந்ததில் இவனுக்கு தலையில் அடிபட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். நம்ம டைஃபோன் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் எந்திரிச்சு வந்து பார்த்தா என்னாச்சு எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. இவன் கத்துற சவுண்ட் அது ஹாஸ்பிட்டல் தானே, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்க, அங்கே இருக்கிற நர்ஸ் பாட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா அன்னைக்கு கிராஜுவேஷன் டேல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்ம பையன் யாரோ ஒரு ஆள் திரும்பி நிற்கிறதா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானே பொத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தான். அந்த திரும்பி நிற்கிற ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம டைஃபோன் தான். நம்ம டைஃபோன் பையனும் இன்னும் பார்க்குறான், பையனும் டைஃபோன் பையனை பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பொத்துன்ட்டு நம்ம வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதை டைஃபோன் பார்த்துட்டு டைஃபோன் வந்து நம்ம பக்கத்தில் ஓடி வந்து தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு கண் முழிக்கிற வரைக்கும் நம்ம டைஃபோனும் பக்கத்திலேயே இருக்கான். கண் முழிக்க நம்ம டைஃபோன் இருந்துட்டு என்ன ஒரு வழியாக கண் முழிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்திலேயே உட்காந்து இந்த உன்னோட கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி கொடுக்குறான். நம்ம வந்து கண்ணாடி போட்டிருக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு இல்யூஷனும் வரது கிடையாது. அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணும்போது அவனுக்கு வந்து இல்யூஷன் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வாங்கிக்கிறான். நம்ம டைஃபோன் இருந்துட்டு அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு கேண்டி பாக்ஸ்ல இருந்து ஒரு கேண்டி எடுத்து கொடுக்குறான். இதை சாப்பிடு, எனக்கு வந்து பிளட் சுகர் ரொம்பவே கம்மியா இருக்கு போல, அதனால கூட நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், நீ போய் டாக்டர் கிட்ட உன்னோட பாடியை ஃபுல் செக்அப் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைஃபோன் வந்து கிட்ட சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து நீட்டுறான். இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நீட்ட அவன் வந்து அந்த கேண்டியை வாங்குற மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த கேண்டியும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு மறுபடியும் சாப்பிடல, மறுபடியும் நம்ம வந்து டைஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன். இவன் ஏன் இப்படி பார்க்குறான்ட்டு நம்ம டைஃபோனுக்கு தெரியுது. டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் நல்லா கிடையாது, நான் ஒரு டாக்டர் தான், என்னை நம்பி நீ தாராளமாக இந்த கேண்டியை வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைஃபோன் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த கேண்டியை வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டைஃபோன் இருந்துட்டு சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ பெட்டராக ஃபீல் பண்ணால் இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டைஃபோன் வந்து கிட்ட சொல்ல,
இன்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம தைஃபூன் வந்து அந்த கேண்டி பாக்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கேண்டி பாக்ஸை நம்ம இன்கிட்டே கொடுத்துட்டு உனக்கு மறுபடியும் மயக்க வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த கேண்டி வந்து நீ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறவன் போகாமல் அப்படியே திரும்பி அவனுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது இன்னைக்கு அவனுக்கு கிராஜுவேஷன் டே இல்லையா, ஸோ அதனால் கங்க்ராச்சுலேஷன் உன்னோட கிராஜுவேஷன் டேக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தைஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன்கிட்ட இது வரைக்கும் யாரும் கங்க்ராச்சுலேஷன் சொன்னதே இல்லை, அவனோட பேரண்ட் கூட சொன்னதே இல்லை. இவன் ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராச்சுலேஷன் சொன்னதுனால அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா, இவங்க 2 பேர் டவோட வீட்டில் மீட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி 2 பேருமே பார்த்து சிரிப்பாங்க. டவ் கூட கேட்டிருப்பா உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா என்னன்ட்டு. அதுக்கான ரீசன் இதுதான். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கிராஜுவேஷன் டேலேயே மீட் பண்ணதுனால 2 பேருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நம்ம இன்னுக்கு தைஃபூனை பார்த்தோன்னேவும் பிடிச்சிருச்சு, நம்ம தைஃபூனுக்கு இன்னும் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆனால் நம்ம தைஃபூன் ஏன் இன்னும் இந்த மாதிரி பண்ணுறான்னா, நம்ம வந்து ஃபார்ச்சூன் டெய்லரியா, நம்ம தைஃபூனுக்கு ஃபார்ச்சூன் டெய்லர்னாலே பிடிக்காது. நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுனால இன்னும் வந்து பிடிக்காத மாதிரி நம்ம தைஃபூன் வந்து நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இன்னுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம தைஃபூனை. ஆக்சுவலி நம்ம வந்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தால அதோட சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அந்த கிராஜுவேஷன் டே எல்லாமே சைட் ஸ்டோரி. தைஃபூன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போக வேண்டியது, நம்ம இன்னால தைஃபூன் உயிரோட இருக்கான். ஆனால் இப்போ நம்ம வந்து மயக்கத்தில் இருக்கானா இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானான்னு தெரியல. அது வந்து செகண்ட் எபிசோடு வந்தால் தான் தெரியும். செகண்ட் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க.